வணக்கம். செல்வகுமாரின் இன்றைய ஏன் எதற்கு எப்படி தெரிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் இன்றைக்கு கடல் நீர் உப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன? சில கடல் கடுமையாக உப்பாக இருக்கிறது, சில கடல் அளவாக உப்பாக இருக்கிறது. உப்புத்தன்மை கடலுக்கு கடல் வேறுபடுகிறது. இந்த உப்புத்தன்மைக்கு காரணம் என்ன? சில கடல்ல அடர்த்தி அதிகமாகவே இருக்கும். அந்த சாக்கடல் எனப்படக்கூடிய கடல்ல விழுந்தால் மிதப்போம், அப்படிப்பட்ட கடலும் இருக்கு. ஏரிகள் கூட சில ஏரிகள் உப்பாக இருக்கிறது, சில ஏரிகள் உப்பில்லாமல் நன்னீராக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை இன்றைய ஏன் எதற்கு என்ற தலைப்பிலே பார்ப்போம். கடல் நீர் உப்பாக இருக்கிறது ஏன் என்பதை அறிவதற்கு முன் நாம் வாழக்கூடிய இந்த பூமியோட அமைப்பு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பூமிக்கென்று ஒரு தனி அமைப்பு உண்டு. இந்த பொதுவாக கோள வடிவ இந்த பூமியில 71% தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த பூமி உருண்டையா இருக்கு. உருண்டையில ஈர்ப்பு விசை காரணமா 71% இந்த பூமியை சுற்றி நீர் பொதிந்திருக்கிறது. 71%. நிலம் 29% தான். 71% தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது இந்த பூமியில. 29% தான் நிலப்பகுதி. அப்ப எவ்வளவு பாருங்க, தண்ணீரால் சூழப்பட்டிருக்கூடிய இந்த உலகம் ஏன் இந்த 71% தண்ணீரும் உப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 71% தண்ணீரும் உப்பு இல்லை. இந்த 71% தண்ணீர்ல 3% தான் நல்ல தண்ணி. பாக்கி 97% நீர் உப்பு நீர் தான். நாம் ஏன் உப்பாக மாறி இருக்கிறது? அந்த 97% உப்பு நீரும் கடல்ல இருக்கு, 71% கடல்ல இருக்கு. இது ஏன் வந்தது என்பதை பார்ப்போமா? நாம பூமியில கடல்கள் எங்கெல்லாம் இருக்கு? பெருங்கடல்கள் எவை? கடல்கள் எவை? உள்ளே இருக்கக்கூடிய கடல் எவை? நிலம் சூழ்ந்த கடல்கள் எவை? நன்னீர் ஏரிகள் எவை? எல்லாம் எங்கே இருக்கிறது என்பதை நாம இதுல பார்ப்போம். பாருங்க, பெருங்கடல அட்லாண்டிக் பெருங்கடல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த வட அமெரிக்கா தென் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பா ஆப்பிரிக்காவுக்கும் இடைப்பட்ட பகுதி. அதாவது அமெரிக்காவிற்கும் வட அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருப்பது வட அட்லாண்டிக். தென் அமெரிக்காவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் தென் அட்லாண்டிக். ஆக இந்த அமெரிக்கா ஆப்பிரிக்கா, அமெரிக்கா ஆப்பிரிக்கா, அமெரிக்கா ஐரோப்பா, இந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல். பாருங்க, வடக்கு இருக்கிறது வட அட்லாண்டிக், தெற்கு இருக்கிறது தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்தது இன்னொன்னு பாருங்க, இந்த அமெரிக்காவிற்கு மேற்கு பக்கம் பாருங்க, தென் அமெரிக்காவிற்கு மேற்கு பக்கமும் வட அமெரிக்காவிற்கு மேற்கு பக்கமும் பாருங்க பசிபிக் பெருங்கடல் இருக்கும். அது எதுவரை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பூமி உருண்டையா வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஆசியா வரைக்கும் இருக்கும், ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கும். ஆசியாவிலேருந்து அமெரிக்கா வரைக்கும், ஆஸ்திரேலியால இருந்து தென் அமெரிக்கா வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் பசிபிக் பெருங்கடல். இந்த பசிபிக் பெருங்கடல் வடக்கு பசிபிக் பெருங்கடல், தெற்கு பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். ரெண்டு படல் பார்த்தோம், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். இன்னொன்னு இந்திய பெருங்கடல். இந்தியாவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய அதாவது அண்டார்டிகா வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் இந்திய பெருங்கடல். அந்த இந்திய பெருங்கலோட ரெண்டு வால் தான், அதோட இணைப்பு தான் வங்கக்கடலும் அரபிக்கடலும். அதுல நிறைய வளைகுடாக்கள் எல்லாமே இருக்கு. இது அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வடக்கு இருக்கு, வட துருவம் தென் துருவம் இருக்கு. வட துருவம் ஆர்டிக், அங்க கடல் தான், ஐஸ் அப்படியே கடல் உறைஞ்சு போயிருக்கும். ஆர்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல் வடக்கே இருக்கு துருவம். தெற்கே அண்டார்டிக் பெருங்கடல். கீழே பாருங்க, இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே, சவுத் பசிபிக் பெருங்கடலுக்கு தெற்கே, சவுத் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு தெற்கே இருக்கு பாருங்க. அந்த தென் துருவம் இந்திய பெருங்கடலுக்கு தெற்கையும், சவுத் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு தெற்கையும், சவுத் பசிபிக் பெருங்கடலுக்கு தெற்கையும் இருக்கக்கூடிய அந்த சதர்ன் ஓஷன், அந்த பகுதிக்கு தெற்கே இருக்கக்கூடியதுதான் அண்டார்டிக்
பெருங்கடல். இந்த பெருங்கடல் மொத்தம் 5 பெருங்கடல். இதை வடக்கு தெற்குன்னு பிரிச்சிங்கன்னா 7 நம்ம சொல்லுவோம். 5 பெருங்கடல் இருக்கு. இது இல்லாமல் ஏரிகள் நிறைய இருக்கு. 20க்கு மேற்பட்ட ஏரிகள் 50,000 சதுர கிலோமீட்டர்லேருந்து 2.5 லட்சம் சதுர கிலோமீட்டர், அதாவது 2.5 லட்சம் என்ன 3 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் கூட பரப்பளவு கொண்ட, தென்னிந்தியாவை அளவுக்கு கூட பெரிய பரப்பளவு கொண்ட ஏரிகளும் நிலப்பகுதிக்குள்ள இருக்கு. இதை நாம் நிலம் சூழ்ந்த கடல்னு சொல்றோம். இதெல்லாம் அதை பத்தி நம்ம பார்ப்போம். அடுத்தது பாருங்க. நிலம் சூழ்ந்த கடலை பார்ப்போம். நிலம் சூழ்ந்த கடல் நாம பார்த்த இந்த பெருங்கடல் எல்லாம் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். எல்லாம் உலகத்தை சுத்தி ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்ட எல்லா பெருங்கடலும் வளைகுடா வழியாகவும் ஜலசந்தி வழியாகவும் நீர் இணைப்பு வழியாகவும் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த மற்றும் நிலம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஏரிகள், ஏன் நிலம் சூழ்ந்த கடல் ஒரு சிலவை உப்பா இருக்கு, நிலம் சூழ்ந்த ஏரிகள் ஆனால் உப்பாக இருப்பதில்லை, அதையும் ஏன்னு பார்க்கணும். அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அதை பார்க்க முடியும். காஸ்பியன் கடல் முதல்ல பார்த்தீங்கன்னா, காஸ்பியன் கடல் அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது ஒரு உப்பு ஏரின்னு சொல்லலாம். உப்பு நீர் ஏரி, நிலம் சூழ்ந்த கடல்னு சொல்லலாம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மத்திய ஆசியாவில் இருக்கு. அதாவது ஈரானுக்கு வடக்கே பாருங்க, தெஹரானுக்கு ஒட்டி இருக்கு பாருங்க, டெஹரான் ஒட்டி. அடுத்தது துர்க்மெனிஸ்தான், அதற்கு மேற்கு புறம். அப்புறம் கஜகஸ்தானுக்கு மேற்கு புறம், தென்மேற்கு புறம். ரஷ்யாவிற்கு தென்கிழக்கு புறம். இதுல அசர்பைஜான் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு, அதற்கு கிழக்கு புறத்தில் இருக்கு. ஆக இந்த காஸ்பியன் கடல் எந்தெந்த நாட்டுக்கு இடையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு முறை ஈரான், துர்க்மெனிஸ்தான் மற்றும் கஜகஸ்தான், ரஷ்யா மற்றும் அசர்பைஜான், இந்த நாடுகளுக்கு இடையில இருக்கு. சரி, இந்த கடலோட பரப்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3,86,400 சதுர கிலோமீட்டருங்க இதோட பரப்பு. அதாவது தமிழ்நாட்டோட பரப்பு பார்த்தீங்கன்னா 1,30,000 தான். கேரளாவை பரப்பு பார்த்தீங்கன்னா 39,000, 1,30,000 கனடி தமிழ்நாடு பரப்பு. கேரளா 39,000 சதுர கிலோமீட்டர் தான். ஆந்திர பிரதேசம் 1,63,000 சதுர கிலோமீட்டர் தான். இது எல்லாம் சேர்த்தா கூட 3,32,000 சதுர கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் விட பெரியது, ஒட்டுமொத்த தென்னிந்தியா பெரியது என்று சொல்லலாம் இந்த காஸ்பியன் கடல், நிலம் சூழ்ந்த கடல். புரியுதுங்களா? தமிழ்நாட்டை விட 3 மடங்கு பெரியது என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு 1,30,000, இதை விட பெருசு. சரி, இதுக்கு நீர்வரத்து எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில இருந்து தான் பெரும்பாலும் நீர்வரத்து இதுக்கு கிடைக்குது. ரஷ்யா ஆறுகள் தான் இதுக்கு தண்ணி கொடுக்குது. வேற எந்த இடத்துல இருந்தும் தண்ணி வரல. ஏன்னா இதெல்லாம் பாலைவன நாடு. ஈரான் பாலைவனம், அப்புறம் துர்க்மெனிஸ்தான், அப்புறம் கஜகஸ்தான் எல்லாமே பாலைவனம். ரஷ்யாவில இருந்தும் கொஞ்சம், அசர்பைஜான்ல இருந்து கொஞ்சம் கிடைக்குது. அசர்பைஜான்ல இருந்து பெரிய மழையெல்லாம் இல்லை, ரஷ்யாவில இருந்து தான் தண்ணீரை இதுக்கு கிடைக்குது. இதுக்கு வெளியேற்றம் என்பதே இல்லை. புரியுதுங்களா? இந்த காஸ்பியன் கடலுக்குள்ள தண்ணி மட்டும் வரும், வெளியேற்றம் என்பதற்கு எதுவுமே இல்லை. ஒரு கடலோட இணையல, எந்த கடலோட இணையல, நிலம் சூழ்ந்த கடல், தண்ணி உள்ள வரும், தானா ஆவியாகிட்டே இருக்கும். வெயில் நாள் அவ்வளவுதான், ஆவியாகி கொண்டே இருக்கும். இப்ப என்னாச்சுன்னா, இந்த கடலுக்கு தண்ணியை வழங்கக்கூடிய ஆறுகள்ல ரஷ்யா அணைகளை குறுக்கே கட்டிட்டு இப்ப தண்ணி வரத்தும் குறைஞ்சு போச்சு. காஸ்பியன் கடல் ஆவியாகிட்டே இருக்கு. இப்போ அசர்பைஜான், இந்த ஈரான், துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான் இதெல்லாம் பயத்துல இருக்காங்க. தண்ணி காஞ்சிட்டு இருக்கான். வருஷத்துக்கு ஒரு அடி குறைதான் பாருங்க. ஆகவே தண்ணி குறைஞ்சிட்டே இருக்குன்னு பயப்படுறாங்க. இதை நம்பி பல நாடுகள் கப்பல் போக்குவரத்து நடத்திட்டு இருக்காங்க. அதாவது 40 லட்சம் பேர் இதை நம்பி மீன் பிடிக்கிறாங்க.
இந்த நாடுகள் எல்லாம் இதுக்குள்ளதான் கப்பல் போக்குவரத்து நடத்தி எண்ணெய் சரக்கு கப்பல் எண்ணெய் போக்குவரத்து எண்ணெய் சரக்கு கப்பலை நடத்தி வாணிபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்துக்கு இந்த இது இப்போ ரஷ்யா இந்த ஆறுகளை அடைச்சதுனால இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கடல் மேலும் நீர் ஆவியாயிட்டே இருக்கு. வருஷத்துக்கு ஒரு அடி குறையுதுங்கிறாங்க. ஆனா பெருசு பரப்புல பெருசுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. நாம பார்க்க போறது ஒரு ஏரி தான். முதல்ல பார்த்தது உப்பு நீர் ஏரி. அது நிலம் சூழ்ந்த கடல்னு சொல்றாங்க. அது ஒரு ஏரி, புரியுதுங்களா? இது ஏரி தான், ஆனால் நல்ல நீர் ஏரி, சுப்பீரியர் ஏரி, உலகத்தில் 2வது பெரிய ஏரி. காஸ்பியன் கடலை சேர்த்தீங்கன்னா உலகத்தில் 2வது பெரிய ஏரி காஸ்பியன் கடலை சேர்த்தா. காஸ்பியன் கடல் உப்பு நீர் ஏரின்னு விட்டுட்டா நல்ல நீர் ஏரியில முதல் பெரிய ஏரி சுப்பீரியர் ஏரி. இது எங்க இருக்குன்னா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில இருக்கு சுப்பீரியர் ஏரி. இது நல்ல நீர் ஏரி. உலகத்துல நன்னீர் ஏரியிலேயே மிக பெரியதுன்னு கேட்டா அது சுப்பீரியர் ஏரி. உலகத்திலேயே ஏரிகள்லேயே பெரியதுன்னு கேட்டா உப்பு நீர் ஏரின்னு சேர்த்தா அது காஸ்பியன் கடல். உப்பு நீர் ஏரியில் பெருதுன்னு கேட்டா காஸ்பியன் கடல். நன்னீர் ஏரியில் பெருசுன்னு கேட்டா சுப்பீரியர் ஏரி. சுப்பீரியர் ஏரி எங்க இருக்குன்னா கனடாவிற்கும் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கு. சரி, இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 82,100 சதுர கிலோமீட்டர் இருக்கு. 82,100 சதுர கிலோமீட்டர் இதோட பரப்பு. இதோட நீளத்தை பார்த்தீங்கன்னா 616 கிலோமீட்டருங்க. அகலம் 260 கிலோமீட்டரு, ஆழம் 406 மீட்டரு, 1/2 கிலோமீட்டர் ஆழம். சராசரி ஆழமே மேடு பள்ளம் ஓரம் எல்லாம் சேர்த்துட்டீங்களாவே சராசரி ஆழமே 147 மீட்டர் ஆழம். 1/4 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கு. 147 மீட்டர், 406 மீட்டர் அதிகபட்ச ஆழம். 406 மீட்டர் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு நெருங்குது ஆழம். இதுல இருக்கிற தண்ணி எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 12,000 சதுர கிலோமீட்டர் சதுர கன அடி. மன்னிக்கவும், 12,000 சதுர கன அடி. 1 கிலோமீட்டர் நீளம், 1 கிலோமீட்டர் அகலம், 1 கிலோமீட்டர் உயரம் கொண்ட ஒரு டப்பாக்குள்ளர எத்தனை டப்பாவோட நிரப்பலாம்? 12,000 டப்பாவோட நிரப்பலாம். 12,000 சதுர கன அடி தண்ணி இதுக்குள்ள இருக்கு. என்னங்க அது? உலகத்துல 2வது ஒரு ஏரிங்கன்னா அப்ப கடல்ல எவ்வளவு தண்ணி இருக்கும்? அப்ப பூமி எவ்வளவு பெருசு? இது எப்படி தானா சுத்துது? என்ன கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு புறம் அப்புறம் பார்ப்போம். இதெல்லாம் தனி அறிக்கையா பார்ப்போம். ஏன் எப்படி எதற்குல இப்ப இந்த சுப்பீரியர் ஏரியில எவ்வளவு தண்ணி இருக்கு? 12,000 கன கிலோமீட்டர். கன கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் நீளம், 1 கிலோமீட்டர் அகலம், 1 கிலோமீட்டர் உயரம் கொண்ட ஒரு டப்பா. அதுல 12,000 டப்பா நிரப்பலாம். ஆழம் எவ்வளவு? 406 மீட்டரு. நீள அகலம், நீளம் 616 மீட்டர், நீளம் அகலம் 200 கிலோமீட்டர், 616 கிலோமீட்டர் நீளம், அகலம் 260 கிலோமீட்டர் அகலம். சுத்தி வரணும்னா எவ்வளவு தூரம் சுத்தணும்? 2,783 கிலோமீட்டர் சுத்தணும். இதை சுத்தி வரணும்னா 2,783 கிலோமீட்டர் சுத்தி வரணும். 10 தீவு இருக்கு இதுக்குள்ளர, புரியுதுங்களா? இது தமிழ்நாட்டில் 1/3 பங்கு பரப்பளவு கொண்டது. தமிழ்நாடு பரப்பளவில் 1/3 பங்கு கொண்டது, புரியுதுங்களா? 3 மன்னிக்கவும், 2 பங்கு. 1,30,000 தமிழ்நாட்டோட பரப்பு சதுர கிலோமீட்டர், 82,000 சதுர கிலோமீட்டர் இதுல இருக்கு இந்த ஏரியோட பரப்பு. அப்ப எவ்வளவு பெரிய ஏரி இது! நன்னீர் ஏரி, பியூர் வாட்டர். ஒரு குடிக்கக்கூடிய ஒரு சுத்தமான தண்ணீரை கொடுக்கக்கூடிய, மழையிலிருந்து மழை பொழிவினால் பாறை உருகுது, ஐஸ் கட்டி உருகிறதுனால, பனிப்பாறை உருகிறதுனால வரக்கூடிய இந்த ஏரி தண்ணி நல்ல தண்ணி, சுப்பீரியர் ஏரி, புரியுதுங்களா? அடுத்தது இது எங்க இருக்குன்னா கனடாவுக்கு இருக்கு. 200 ஆறு இதுக்குள்ள வந்து கலக்குதுங்க. 200 ஆறு கலக்குது. இந்த ஆறுல இருந்து தண்ணி எங்க போகுது? அதுதான் ரொம்ப முக்கியம். அட்லாண்டிக் பெருங்கடல போய் கலக்குது. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடைப்பட்டத்தை பிரிக்கக்கூடிய வழித்தடம் வழியாக போய் அட்லாண்டிக் பெருங்கடல போய் கலக்குது, புரியுதுங்களா? ஆனா அந்த காஸ்பியன் கடல தண்ணி எங்கேயும் கலக்கல, ஆவியாயிட்டே இருக்கு. ஆனா இந்த ஏரி, சுப்பீரியர் ஏரி தண்ணி 200 ஆறுகள் வருது. 200 ஆறு இந்த சுப்பீரியர் ஏரிக்குள்ள வருது. இந்த 200 ஆறு ஒன்று சேர்ந்து பெரிய ஆறாக இந்த சுப்பீரியர் ஏரிக்குள்ள இருந்து வெளியாகி மிகப்பெரிய ஆறாக போய் அட்லாண்டிக் பெருங்கடல்ல கலக்குது.
ஏரி ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கு. நல்லா பாருங்க, முதல் ஏரி பார்த்தோம் காஸ்பியன் கடல், நிலம் சூழ்ந்த கடல், உப்பு கடல், அது உப்பு ஏரி. அது இரண்டாவது பார்த்தோம், அது நமக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம மிகப்பெரிய ஏரி, அதாவது சுப்பீரியர் ஏரி, அது நன்னீர் ஏரி. நன்னீர் ஏரியில மிகப்பெரியதுன்னா சுப்பீரியர் ஏரி. இப்ப பார்க்க போறது நன்னீர் ஏரியில ரெண்டாவது பெரிய ஏரி. ஏரின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பெரிய ஏரி. நன்னீர் ஏரின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக பெரிய ஏரி விக்டோரியா ஏரி, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கு. இது மிக முக்கியமான தகவல். இதில் என்ன, நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கு. நிலநடுக்கோடு என்பது மிக வெப்பமண்டல பகுதி. நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஏரி என்பது இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியா இதுல இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் உகாண்டா, கென்யா, டான்சானியா, உகாண்டா, கென்யா, டான்சானியா நாடுகளுக்கு இடையில இருக்கு. இந்த நாடுகளே இதுக்குள்ள, இந்த நாடுகளோட எல்லையே இந்த ஏரிக்குள்ள இருக்கு. இந்த ஏரியை வச்சு பிரிக்கல, இந்த ஏரியாவே பங்கு போட்டுக்கிட்டாங்க. மூன்று நாடுகள் இந்த ஏரியாவே பங்கு போட்டு மிதவை போட்டு, எப்படி கடல்ல எல்லை மிதவை வச்சிருக்காங்களோ அதே போல இந்த ஏரிக்குள்ளையும் மிதவை வச்சு எல்லை வச்சு எல்லை கோடு நிர்ணயிச்சு இதுக்குள்ளதான் மீன் பிடிக்கணும்னு சொல்லி இப்படி எல்லாம் இருக்காங்க. இதுல உகாண்டாவுக்கு 45% ஏரி உகாண்டாவுக்கு சொந்தம். இந்த ஏரியில 45% ஏரி உகாண்டாவிற்கு சொந்தம். டான்சானியாவுக்கு 49% ஏரி சொந்தம். டான்சானியாவுக்கு. கென்யாவுக்கு வெறும் 6% ஏரி மட்டும்தான் சொந்தம். எங்க இருக்கு கென்யான்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு பகுதியில் இருக்கு கென்யா, வடக்கு பகுதியில் இருக்கு உகாண்டா, தெற்கு பகுதியில் இருக்கு டான்சானியா இருக்கு. பாருங்க, படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி, இந்த ஏரியை சுத்தி நிறைய ஆறுகள் உள்ள கலக்குது. 1000 ஆறு, ஒரு ஆறு 2 ஆறு இல்ல. அமெரிக்காவில் பார்த்தக்கூடிய சுப்பீரியர் ஏரியில 200 ஆறு தான். இதுல 1000 ஆறுகள் கலக்குதுங்க. 4 பக்கமும் மலையால சூழ்ந்து இருக்கு. ஆனா இந்த உகாண்டா ஒட்டி கொஞ்சம் அணைக்கட்டு இருக்கு, நைல் நதி. நைல் நதி இங்க இருந்தா புறப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க இருந்தா நைல் நதியே புறப்படுது. அதாவது இந்த கம்பாலாவிற்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டு வழியாகத்தான் இந்த நைல் நதி திறக்கப்படுகிறது. நைல் நதி இங்க தான் இருக்கு. நைல் நதியோட பிறப்பிடம் தான் விக்டோரியா ஏரி. நைல் நதியை பத்தி அப்புறம் பேசுவோம். இப்போ இதுல 1000 ஆறு இந்த விக்டோரியா ஏரிக்குள்ள விழுவுது. ஒரே ஆறு தான் நைல் நதி. வெள்ளை நைல் நதின்னு 2 நைல் நதி இருக்கு. விக்டோரியா போறது விக்டோரியா நைல், அதுக்கு பேரு ஒயிட் நைல், வெள்ளை நைல். இதுல இருந்து எங்க போய் கலக்குதுன்னா போய் மத்திய தரைக்கடலுக்கு போகுது. பல நாடுகள், அதெல்லாம் சொல்றேங்க. இதெல்லாம் எதுக்காக உப்பா மாறுது, ஏன் இது உப்பா இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இதுக்குள்ள 1000 ஆறு உள்ள விழுது. எல்லாம் அது பாத்தீங்கன்னா வண்டல் மண்ணை கொட்டு இதுக்குள்ள கொடுக்குது. வண்டல் மண் நிறைந்த ஆறு, செழிப்பு மிக்க தண்ணீர், மிக சிறப்பான ஒரு நீர் வளம் மிக்க இந்த விக்டோரியா ஏரியிலிருந்து பாயக்கூடிய நாடுகள் இருக்கு. இதான் எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1858 பிரிட்டன்ல இருந்து வந்த ஒரு விஞ்ஞானி, தேடல் விஞ்ஞானி தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. பிரிட்டன்ல இருந்து வந்தவர் கண்டுபிடிச்சதுனாலதான் இத ராணியோட பேர், அவங்க நாட்டோட ராணி விக்டோரியா பேரை இதுக்கு சூட்டிட்டார். அவரு சூட்டிட்டாங்க. 1858 கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், அது சம்பந்தமா விரிவா. இதுக்குள்ளார எத்தனை 1000 ஆறு விழுது. 1000 ஆறும் ஒன்றிணைந்து விக்டோரியா ஏரி ஆகுது. அந்த ஏரியிலே தான் நைல் நதி புறப்பட்டு போகுது. இந்த ஏரி தமிழ்நாட்டில் பாதி அளவுங்க. இந்த ஏரியோட பரப்பளவு தமிழ்நாட்டில் பாதி. எவ்வளவுன்னா 69,484 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் பாதி. தமிழ்நாடு பெருசுக்கு இருக்கு இந்த ஏரி. இதோட நீளம் 360 கிலோமீட்டர், அகலம் 340 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட சதுர வடிவத்தில் இருக்கு. ஆழம் 84 மீட்டர் தான். இது சுப்பீரியர் ஏரியோட ஆழம் 450 கிட்ட போனுச்சு. இது வெறும் 84 தான். என்ன, நிறைய வண்டல் மண் உள்ள இருக்கு. தண்ணி விழ விழ ஓடிக்கிட்டே இருக்கு.
சராசரி ஆழம் 41 மீட்டர் தான். ஆழம் 84 மீட்டர், சராசரி ஆழம் 41 மீட்டர். இதை சுத்தி வரணும்னா 7142 கிலோமீட்டர் சுத்தணும். இதெல்லாம் பாஸ்போர்ட் எடுத்தா சுத்த முடியும். உகாண்டாவுக்கு பாஸ்போர்ட் வேணும், டான்சானியாவுக்கு உகாண்டாவுக்கு விசா வேணும். மன்னிக்கவும், உகாண்டா விசா வேணும், டான்சானியா விசா வேணும், கென்யா விசா வேணும். இதை எடுத்துக்கிட்டு தான் இந்த ஏரியை சுத்தணும். சுத்தி வர்றதுக்கு 7142 சதுர கிலோமீட்டர் சுத்தணும். இதுல தண்ணி எவ்வளவு தெரியுமா இருக்கு? 2751 கன கிலோமீட்டர். 2751 கன கிலோமீட்டர். அதாவது 1 கிலோமீட்டர் நீளம், 1 கிலோமீட்டர் அகலம், 1 கிலோமீட்டர் உயரம் கொண்ட ஒரு டப்பாவை நிரப்புனீங்கன்னா அது நிரப்பணும்னா 2751 கன கிலோமீட்டர் தண்ணி இருக்குது. இதுல இங்கே தண்ணி இருக்கு. இதுல இருந்து புறப்படுற நைல் நதி தான் பல நாடுகளை கடந்து 6853 கிலோமீட்டர் பாய்ஞ்சு போய் மத்திய தரைக்கடலை கலக்குது. இதுல எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த தண்ணீரும் நல்ல தண்ணீரா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? 1000 ஆறு இதுக்குள்ள வந்து விழுவுது. பெரிய ஒரே ஆறு, நைல் ஆறு, ஒரு கண்டத்துக்குள்ள பல நாடுகள் கடந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் போய் விழுவுது. சரி சார், இது எந்தெந்த நாடு வழியா போகுதுன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் ஏன் உப்பாகுதுங்கிறது. அப்பதான் உங்களுக்கு புரியும். உகாண்டாவில் உற்பத்தி ஆகுது வெள்ளை நைல்ங்கிற பேர்ல, அதாவது விக்டோரியா நைல். அது எங்க அடுத்தது உகாண்டாவில இருந்து எங்க போகுதுன்னா தெற்கு சூடானுக்குள்ள நுழையுது. தெற்கு சூடான், அடுத்தது சூடான், எகிப்து. எகிப்து போறதுக்கு முன்னாடி நீல நைல்னு ஒன்று வருது, எத்தியோப்பியாவில இருந்து வரும். அது டானா ஏரியிலிருந்து வரும். டானா ஏரியிலிருந்து எத்தியோப்பியா வழியா நீல நைல் வந்து சூடான்ல வந்து இணையுது. அப்ப உகாண்டா தெற்கு சூடான் வந்து வடக்கு சூடான் வரும் பொழுது அங்கிருந்து நீல நைல் வந்து இணைஞ்சி அதே வெள்ளை நைலாவே நைல், வெள்ளை நைல்ங்கிற பேர்லயே எகிப்துக்குள்ள நுழைஞ்சி மத்திய தரைக்கடல்ல போய் விழுவுது. எங்க இந்த மேற்கத்திய இடையூறுன்னு வரும் சொன்ன பார்த்தீங்களா? அந்த மத்திய தரைக்கடல் எங்க இருக்கு? இத்தாலி இருக்கும், இஸ்ரேல், பாலஸ்தீனம் எல்லாமே இருக்கும். அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் போய் விழுவுது. பாத்துங்க. விக்டோரியா விக்டோரியா ஏரியில உருவாகி உகாண்டா வழியாக புறப்பட்டு, விக்டோரியா ஏரியில 1000 ஆறுகளாக உருவாக்கப்பட்ட விக்டோரியா ஏரி, அதிலிருந்து புறப்பட்டு 4 பக்கம் மலையாளர் சூழ்ந்த ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி உள்ளதுதான் விக்டோரியா ஏரி. அதுல உருவாகி அலையெல்லாம் வருங்க, கடல் போலவே எல்லாமே வரும். அதிலிருந்து அது சம்பந்தமா தனித்தனியாக வீடியோ போடுவோம். அதிலிருந்து புறப்பட்டு உகாண்டா வந்து சூடான் வந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா தெற்கு சூடான் வழியா சூடான் போகும் பொழுது அங்கே எத்தியோப்பியாவில இருந்து நீல நைல் வந்து சூடான்ல இணைஞ்சி நைல் நதியா எகிப்துக்குள்ள போய் மத்திய தரைக்கடல்ல போய் விழுவுது. இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். இதையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க கடல் ஏன் உப்பானுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதையும் பார்த்துருவோம். சரி, பெரிய ஏரி, உப்பு நீர் ஏரி, நிலம் சூழ்ந்த கடல் காஸ்பியன் கடல். அடுத்தது நல்ல நீர் ஏரி. ஏரின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கிறது சுப்பீரியர் ஏரி, அது நன்னீர் ஏரின்னா முதலிடம். அடுத்தது தான் விக்டோரியா ஏரி 2ஆம் இடம். இதுக்கு இடையில இன்னொன்று பார்க்கணும், சாக்கடல், டெட் சி. சாக்கடல், டெட் சி, இது உப்பு கடல் தான் சொல்லுவாங்க. நிலம் சூழ்ந்த கடல் தான் இதுவும். காஸ்பியன் கடலுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட் சி இப்ப நிறைய பிரச்சனைக்குரிய பகுதியா இருக்கு. பார்த்தீங்களா, இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம், அதுக்கு பக்கத்துல அதாவது ஜோர்டான் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கும் கிழக்கு பகுதியில் ஜோர்டான் இருக்கு. அந்த ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடைப்பட்ட எல்லையில் இருக்கக்கூடிய நிலம் சூழ்ந்த கடல் தான் சாக்கடல். ஜோர்டான் இஸ்ரேலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறது சாக்கடல், நிலம் சூழ்ந்த கடல். நல்லா புரிஞ்சுக்க, இதுல ஒரு பெரிய விசித்திர தகவல்லாம் இருக்கு. இந்த நிலம் சூழ்ந்த கடல் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உயரத்தில் இல்ல, கீழே இருக்கு. -423 மீட்டர் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குங்க. 1/2 கிலோமீட்டர் கீழே இருக்கு. 1/2 கிலோமீட்டர் கடல் மட்டத்தை விட கீழே இருக்கு. மத்திய தரைக்கடல இருந்து ஒரு ஆறை வெட்டி, ஒரு கடலை வெட்டி கொண்டு வந்தீங்கன்னா இதுக்குள்ள ஃபுல்லா நிரப்பிடலாம்.
அதுக்கு இஸ்ரேல் வழியா போட்டு கொண்டு வரணும். இஸ்ரேல் வழியா கொண்டு வந்தா இதை நிரப்பலாம். ஆனா எவ்வளவு பாருங்க ஆழம். இது கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கு. இந்த கடல் மேற்பரப்பே கடல் மட்டத்துக்கு கீழே மேற்பரப்பே 423 மீட்டர் மைனஸ், அதாவது கடல் மட்டத்துக்கு கீழே 423 மீட்டர் கீழே இருக்கு. ஜோர்டான் ஆறு, ஜோர்டான்ல உள்ள ஒரு ஆறு தான் இதுக்குள்ளது கிடக்குது. ஜோர்டான்ல இருந்து வர்ற ஆறு மட்டும்தான். இஸ்ரேல்ல ஆறு கிடையாது, இஸ்ரேல்ல கிடையாது, பாலஸ்தீனத்துல ஆறு கிடையாது. ஜோர்டான்ல இருந்து ஆறு வந்து இந்த சாக்கடல்ல கலக்குது. ரைட்டா? இதோட வெறும் உப்பு சார். ஏன்னா ஆறு சின்ன ஆறு கலக்குது. இந்த ஆத்துல இருந்து கடலுக்கு வழியே கிடையாது, பாய்ச்சலும் கிடையாது. பூமி உருவான காலத்தில இருந்து தண்ணி விடுறது ஆவியாகிறது, ஆறுல இருந்து தண்ணி வந்து விடுறது ஆவியாகிறது. இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த சாக்கடல். மேலும் கீழே நிறைய உப்பு பாறைகள் இருக்கு, புதைகுழி மாதிரி இருக்கு. அது கீழே போய் உப்பு பாறைகளை நிறைய இருக்கு. அதுக்குள்ள அது உருவானதுதான் கடல் சாக்கடல் ஆனதுனால உப்பு படிஞ்சு படிஞ்சு புதைகுழியா மாறிடுச்சு. எப்படி ஐஸ் உருவாக்கும் போது அந்த அது என்ன சொல்றதுன்னா ஃபுல் ஃபார்ம் இல்லாம ஒரு ஆஃப் ஃபார்மா இருக்கும். அந்த மாதிரி ஐஸ் முழுசா ஃபார்ம் ஆகாம அரை ஃபார்ம்ல அப்படியே ஒரு உப்பு கரைசல் தான் சார். ஒரு குறிப்பிட்ட தண்ணியில உப்பை கரைக்க முடியாது. ஆனா இதுல ஏன் கரைஞ்சதுன்னா கரையல, உருவானது ஒரு திக்கு உப்பு கரைசல் சார். உப்பு கரைசலுக்கு எவ்வளவு உங்களுக்கு சல்லிட்டில சொல்லணும்னா உப்பு தன்மையை சல்லிட்டில சொல்லுவாங்க. 337 பிபிடிங்க அதுல உப்பு இருக்கிறது. என்னங்க சார் 337 பிபிடினா? பிபிடினா பார்ட் பெர் 1000, பார்ட் பெர் 1000. பிபிடி பார்ட் பெர் 1000 அப்படின்னா 1000 கிராம் 1 கிலோவா? 1000 கிராம் 1 கிலோ. 1 கிலோ தண்ணி எடுத்து காய்ச்சினீங்கன்னா 337 கிராம் உப்பு கிடைக்குங்க. அதுல என்னங்க 1 கிலோ தண்ணியில 1/2 கிலோ உப்பு கிடைக்குதுங்க. 1 கிலோ தண்ணியில 1/2 கிலோ உப்பு கிடைக்குது. அப்போ பாதி தண்ணி பாதி உப்பு, கெட்டியான ஒரு தண்ணி. புரியுதுங்களா? எவ்வளவு இருக்கு உப்பு அதுல? 337 பிபிடி பார்ட் பெர் 1000. 1000 கிராம்ல 337 கிராம் HCl இருக்கு, சோடியம் குளோரைடு. இது நம் பகுதி கடல் தண்ணியை ஒப்பிட்டு பார்ப்போமா? நம் பகுதி கடல் தண்ணி எவ்வளவு தெரியுமா உப்பு? 1000க்கு 30 தான், வெறும் 30. இதுவே வாயில வைக்க முடியல, துப்புறீங்க. வெறும் 30, அது 337ங்க. நம்ம ஊர் கடல் தண்ணியை விட எத்தனை மடங்கு அதிகம் பாத்தீங்களா? 10 மடங்கு 300, 11, 12 மடங்கு அதிகம் இந்த தண்ணியை விட உப்புத்தன்மை. 337 பிபிடி உப்புத்தன்மை. சாக்கடலோட உப்புத்தன்மை 337 பிபிடி. நம்ம நாகப்பட்டினம், சென்னை மற்றும் காக்கிநாடா, ஆந்திர பிரதேசத்து கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய உப்போட அதிகபட்ச கோடையில் இருக்கிறதே 30 தான், 30 பிபிடி தான். இங்க 30, அது 337. சரி விடுங்க. இந்த ஏரியோட நீளம் எவ்வளவுன்னா 67 கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர் அகலம், 1206 சதுர கிலோமீட்டர். ஆழம் எவ்வளவுன்னா 377 மீட்டருங்க. ஆழமே 304 கிலோமீட்டருக்கு மேல, கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் நெருங்குது ஆழம். அடர்த்தி அதிகம் என்பதனால இதுல யாரு விழுந்தாலும் முழுந்த மாட்டாங்க, மிதப்பாங்க. நம்முடைய அடர்த்தியை விட அந்த உப்பு தண்ணியோட அடர்த்தி அதிகம் என்பதனால மிதப்பார்கள் இந்த கடல்ல. சரி, இப்போ பொதுவா பார்ப்போம், ஏன் கடல் உப்பானது, ஏரியா உப்பா இருக்கு, சில ஏரியா நன்னீரா இருக்குங்கிறது பார்ப்போமா? பொதுவா இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் கடல் நீர் உப்பானதுன்னு. ஆறுகள் மலையிலிருந்து கடலை நோக்கி ஓடோடி வரும் பொழுது மலையில் இருக்கக்கூடிய உப்பையும், மலையில உப்பு இருக்கு, இமயமலையில கூட உப்பு இருக்குங்க. இமயமலையில நம்ம உப்பு இந்த ஆரஞ்சு கலர்ல பாருங்க, படத்துல இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பாறை உப்பு அப்படிங்கறத நம்ம கடையில வாங்கி நம்ம சாப்பிடுறோம். அது அறிவியல் பூர்வமா உடம்புக்கு ஏற்றுக்கொண்டதா என்னன்னு சோதிக்கல. எல்லாரும் சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. யாருக்கு எவ்வளவு நாள் கழிச்சு என்ன சீக்கு வரும், இல்ல சீக்கு வராம சீக்கில இருந்து தப்பிச்சாங்களா, நோயிலிருந்து தப்பிச்சாங்களா, நோயை கொண்டு வர போறாங்களான்னு தெரியல, சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி உப்பு இமயமலையில கூட இருக்கு. இமயமலையோட பாகிஸ்தான்ல
பஞ்சாப் மாகாணத்தில் அதிகமான இந்த உப்பு இருக்கு, இந்த ஆரஞ்சு கலர் உப்பு. இந்த மாதிரி உப்பெல்லாம் கரையும் மழையில், வெள்ளத்தால் அடித்து வரப்படும். நிறைய இடங்கள்ல உப்பு இருக்கும். இந்த உப்பு மட்டுமா, நிறைய தாது உப்புகளால் அடித்து வரப்படும். அதாவது கடல்ல வர்ற வழியில் இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய உப்பையும் அடித்து வரும். நிலத்தில் இருக்கும் உப்பு கொஞ்சமாவா நீங்க போடுற கடல்ல யூரியால இருந்து எல்லாம் மழையால வடிய விடுறீங்க. இது எல்லாம் எங்க போகும்? அங்கிருந்து எடுத்தது தான் திருப்பி அங்கே தான் போகும். என்னென்ன இருக்குது போகுது? என்னென்ன உப்புகள் இருக்கு நம்ம கடலுக்குள்ள இருக்கு பாத்தீங்கன்னா, சோடியம் குளோரைடு NaCl பாத்தீங்கன்னா, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மக்னீசியம் சல்பேட், அடுத்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட், சோடியம் பைகார்பனேட், இதெல்லாம் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த போலந்து நாட்டில் பாறை உப்பு சுரங்கமே இருக்கு. இமயமலையில் பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் ஆரஞ்சு உப்பு இருக்கு. இதை வெட்டி எடுக்கிறாங்க, பாக்கெட் போடுறாங்க. இப்படிப்பட்ட உப்பெல்லாம் நம்ம வெட்டி எடுக்கலாம் கூட என்ன செஞ்சிருக்கோம், ஏற்கனவே எல்லாம் கரைந்து வந்து கடல்ல வந்து சேர்ந்துச்சு. அப்புறம் மழைக்கு என்ன செய்யும் ஆதாரம்? நீர் ஆவியாகி, நீர் தான் மேகமாக மாறி வரும். அப்போ ஆவியாகி ஆவியாகி நல்ல தண்ணியெல்லாம் மழையா மாறி தரைக்கு வரும். கடல்ல என்ன ஆகிடும்? சுண்டி 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 கடல்ல உப்பு தங்கிரும். தெரியுதுங்களா? இப்போ நாளடைவில் இந்த நீர் சுழற்சியில் மீண்டும் கடலுக்குள்ளேயே உப்பு போகுது, கடலுக்குள்ள உப்பு போகுது, மழையா மாறி தண்ணீரும் அங்கே போகுது. இந்த ரொட்டேஷன்ல உப்பு தன்மை கூடுறது இல்லை, ஒரே மாதிரியா இருக்கு. கடல்லேருந்து வந்த தண்ணி மீண்டும் மழையா ஆறுகள் வழியா கடலுக்குள்ளேயே போறதுனால கடல்ல உப்பு தன்மை பெரிதாக கூடுறது இல்லை, அதே உப்பு தன்மை இருந்துட்டே இருக்கு. ஆனா சில கடல்ல திக்காயிடுது. நம்ம சொன்னோம்னா சாக்கடல், டெட் சி. இதுல ஒரு பெரிய டெட் சீன்னு ஏன் வந்து தெரியுமா? இந்த கடல்ல எந்த உயிரினமும் வாழ முடியாது, மீன்கள்லாம் வாழ முடியாது. ஊறுகாய் போடுற மாதிரி, அதெல்லாம் அப்படியே சமாதி கட்டுறது மாதிரி சாக்கடல், டெட் சி. உப்பு தண்ணியிலேயே உப்பு தான் அது. 1/2 கிலோ உப்பு 1 கிலோ தண்ணியில. ஆக இதுல எந்த உயிரினமும் வாழ முடியாது. அதனாலதான் டெட் சீன்னு இதுக்கு பேரு. இந்த டெட் சி காரணம் என்னன்னா, தண்ணி வர்றதும் கம்மி, தண்ணி ஆவியா மட்டும்தான் ஆகுது, எங்கேயும் பாய்ச்சுவதில்லை. உப்பு சுண்டி உப்பு சுண்டி உப்பு ஏரியில ரொம்ப திக்காய் போச்சு. இன்னும் கொஞ்ச நாளா இன்னமும் டெட் சீல எவ்வளவு ஆகும்? 1 கிலோவுக்கு 1/2 கிலோவா மாறும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு 1 கிலோவுக்கு 600 கிராமா மாறும். கொஞ்ச நாளைக்கு உப்பு பாறையா மாறிடும். அப்புறம் எல்லாரும் அதுல கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. டெட் சி, டெட் ஒரு கிரவுண்ட் ஆயிடும், ஒரு ஸ்டேடியம் ஆயிடும், உப்பு கிரவுண்ட் ஆயிடும். இந்த மாதிரி மழை இல்லைன்னா அப்படியே சுண்டி போக வேண்டியதுதான். புரியுதுங்களா? ரைட். இதனாலதான் இது சாக்கடல் உப்பு தன்மை கூடுனுச்சு. ஆறுகள் உள்ள வருது, ஆனா வெளியேறது இல்ல, வெயிலால சூடாகுது. கடல் மட்டும் ஒரே மாதிரியான உப்பா இருக்கிறதுக்கு காரணம், ஆறுகள்ல இருந்து வரக்கூடிய உப்பு கடலுக்குள்ள வருது, தொடர்ந்து ஆவியாகி மீண்டும் கடலுக்குள்ளே தண்ணி போறதுனால அதே அளவு உப்பு மெயின்டைன் ஆகுது. ஒருவேளை இன்னும் மலைகள்ல இருக்கக்கூடிய உப்பு வந்து கரைஞ்சி கரைஞ்சி கடலுக்குள்ள வந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு தன்மை கூடும். புரியுதுங்களா? ரைட். நல்ல நீர் ஏரியா உப்பே ஆகிறது இல்ல, ஆறு மலையிலேருந்து வருது, அந்த ஆத்து தண்ணி நேரம் கடலுக்குள்ள வந்து விழுந்துருது, அங்க தேக்கப்படுவதில்லை. இன்புட் இருக்கு, அவுட்புட் இருக்கு. இதனாலதான் நல்ல நீர் ஏரியா சுப்பீரியர் ஏரி இருக்கு. அதே போலதான் விக்டோரியா சுப்பீரியர் ஏரிக்குள்ள 200 ஆறு வருது, ஒரே ஆறா அட்லாண்டிக் பெருங்கடல போய் கலக்குது. அதே போலதான் உகாண்டாவில், டான்சானியா, கென்யா இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விக்டோரியா ஏரிக்குள்ளார 1000 ஆறு வருது, ஒரே ஆறா நைல் ஆறா புறப்பட்டு 69,483 கிலோமீட்டர் பயணம் செய்து அது வழியிலையும் செழிப்பை ஏற்படுத்தி விட்டு மத்திய திரைக்கடலை போய் விழுவுது. ஆக இன்புட் இருக்கு, அவுட்புட் இருக்கு. அதனால இது நன்னீர் ஏரியா இருக்கு. காஸ்பியன் கடலை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய ஆறு மட்டும் விடுறது மட்டும்தான், அது ஆவியா மட்டும்தான் ஆகுது. அதுல உள்ளே வெளியாகிறதே இல்லை. வேற ஒரு கடலோட போய் இந்த ஆறை இணைச்சா, இந்த கடலை இணைத்தால் உப்பு வெளியாயிடும். எதுவும் இணைப்பு இல்லாததுனால உப்பு திக்காயிட்டு இருக்கு. அதுவும் ரஷ்யா ஆறுகளை அணை கட்டிய காரணத்தினால, இருந்தாலும் அணை கட்டினாலும் வெள்ளம் வந்து திறந்துருவாங்க. அணை கட்டிய காரணத்தினால இப்ப தண்ணி வரத்து குறைஞ்சிருக்கிறத சொல்றாங்க. உப்பு கொஞ்சம் திக்காயிட்டு இருக்கு. அப்போ இன்புட் மட்டும் இருக்கு, அவுட்புட் இல்ல. இன்புட்டும் குறைவா தான் இருக்கு. நீர் வரத்து இருக்கு, நீர் திறப்பு வழி இல்லை, ஆவியா மட்டும்தான் போகுது. அதனாலதான் உப்பு மலைகள்ல இருந்தும் தரையிலிருந்து வந்த உப்பு அங்கேயே சுண்டி போய் இருக்கு, ஆவியா மட்டும்தான் ஆகுது. நன்னீர் ஏரிகள்ல விக்டோரியா மற்றும் அந்த சுப்பீரியர் ஏரியில எல்லாம்
ஆறுகள் பல வருகிறது, ஆறுகளிலிருந்து கடலுக்குள் தண்ணி போகுது, அது அங்கே உறைவதில்லை, உப்பு தேங்குவதில்லை, கடலுக்குள் போய்விடுகிறது. இதுதான். நன்றி. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புரியாவிட்டால் மேலும் ஒரு வீடியோவில் விளக்குகிறேன். நன்றி.